அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே நினைவு கொண்டு வந்து உயிரோடு ஒன்றி உணர்வின் ஒளியை எழுப்பும். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. அவரவர்கள் தாய் தந்தையரை மனதில் நினைவு கொண்டு வந்து அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மாமகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நம் கண்ணின் நினைவை நம் பூமியின் வடகிழக்கு திசையில் விண்ணிலே சுழன்று கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தோடு கண்ணின் நினைவை ஒன்றச் செய்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது கண்வழி கவர்ந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை உயிர் வழி, அதாவது புருவ மத்தி வழியாக
நம் உயிரோடு ஒன்றி உயிர் வழி நம் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரம் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் நம் புருவ மத்தியிலே துருவ நட்சத்திரத்தை நிலைநிறுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. புருவ மத்தியிலே இப்பொழுது கனமாக இருக்கும், ஒரு சிலருக்கு குரு குரு என்று இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் புருவ மத்தியிலே இணையும் பொழுது அந்த உணர்ச்சிகள் தோன்றும். அதே சமயத்தில் ஒளிப்பிழம்புகள் புருவ மத்தியிலே ஒளி கற்றைகளாகவும் தெரிய வரலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
நமது ஞானகுரு அவர்கள் உணர்த்திய அருள் வழிப்படி ராமாயணத்தில் ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே ஆற்றை கடக்கும் நிலை வரும் பொழுது குகனை நண்பனாக்கி கொண்டான் என்று வால்மீகி உணர்த்தியிருப்பார். ஏனென்றால் குகன் அங்கே ஆற்றிலே படகை ஓட்டி இக்கரையிலிருந்து அக்கரைக்கு கொண்டு செல்பவன் என்று நம்முடைய இரத்த நாளங்களைத்தான் அவ்வாறு உணர்த்தப்பட்டு நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்குமே இந்த இரத்தத்தின் வழிதான் ஆகாரம் செல்லுகின்றது. ஆகவே நம் இரத்த நாளங்களில் நண்பனாக்கும் உணர்வுகளை அதாவது சகோதர உணர்வோடு இணைந்து வாழச் செய்யும் நிலையாக ராமன் மனதை குவித்தான் என்று சொல்வது போன்று அன்றாட வாழ்க்கை நாம் காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ விதமான மனிதர்களை பார்க்கின்றோம், எத்தனையோ விதமான எண்ணங்கள் உணர்வுகளை சந்திக்க நேருகின்றது. அதில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இதை அனைத்தும் சுவாசிக்கும் பொழுது, உயிரிலே படும் பொழுது நான் என்று இயக்க சக்தியாக மாறினாலும் நம் உடலுடன் ஐக்கியமாகும் பொழுது தானாகின்றது. ஆனால் நமக்கு சொந்தமானது நமது உயிர் ஒன்றுதான். நாம் சொந்தமாக்க வேண்டியதும் உயிர் ஒன்றுதான். நமக்கு இந்த வழியை காட்டிக் கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகள் தான் சொந்த பந்தங்கள். ஆக நமக்கு சொந்தமான அந்த உயிரோடு ஒன்ற வேண்டும் என்றால் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அருள் மகரிஷிகளின் உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை அதை இணை சேர்த்து அனைத்தையுமே நாம் ஒளியாக மாற்ற வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இணைக்க வேண்டும். அந்த அணுக்களுடன் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை இரண்டர கலக்க செய்ய வேண்டும். நம்முடைய தியானமே அந்த அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று தலையிலிருந்து கால் வரை அகஸ்தியன் எவ்வாறு அவன் வாழ்நாளில் தன் உணர்வுகள் அனைத்தையும் உயிரோடு ஒன்றை செய்து ஒளியின் சுடராக மாற்றினானோ அந்த அரும்பெரும் சக்திகளை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் உணர்வை உணவாக கொடுக்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டுவது போன்று நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவ அணுக்களும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அந்த ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் பேரன்பு கொண்டு இணைத்தல் வேண்டும். நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் எத்தகைய பகைமையும் இல்லாது ஒன்றுக்கொன்று போர் செய்யாதபடி
பல மலர்களை சேர்த்து ஒரு மாலையாக, பூக்களால் மாலையை உருவாக்குவது போன்று நமக்குள் இருக்கக்கூடிய கோபமோ, வேதனையோ, வெறுப்போ, இதை போன்ற 1008 குணங்கள் இருப்பினும் எத்தனை கோடிக்கணக்கான கலவைகளாக அதற்கு தக்க அணுக்களாக நம் உடலில் உருவாகி இருந்தாலும் அந்த எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை கலக்கும் சந்தர்ப்பமாக வர வேண்டும். ஏனென்றால் நமது குருநாதர் அதற்காக வேண்டிதான் உபதேசம் கொடுக்கும் பொழுதே குறைந்தது 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் நீடித்து உபதேசம் செய்கின்றார்கள். காரணம், அந்த 2.5 மணி நேரத்தில் நம்முடைய நினைவுகள், உணர்வுகள் எத்தனையோ குணங்களாக நமக்குள் எழும்பும். அந்த குணங்களுக்குள் எல்லாம், அந்த அணுக்களுக்குள் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை ஒரு குருவாக இருப்பவர் இணைய செய்யும் சக்தியாக துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அதற்குள் ஜீவன் பெறச் செய்து அதை வளர்த்திடும் சந்தர்ப்பமாக நமக்கு அவ்வாறுதான் உபதேச வாயிலாக நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குள்ளும் அந்த ஒன்றி வாழச் செய்யும், மகிழ்ந்து வாழச் செய்யும், பேரருள் பேரொளியாக மாற்றச் செய்யும் சந்தர்ப்பமாக உபதேச வாயிலாக ஞானிகளுடைய உணர்வுகளை நமக்குள் ஞான வித்தாக பதிவு செய்தார்கள். அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த ஆயுதமாக ஒரு மிஷின் கன் போன்று ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தையும் நமக்குள் கொடுத்துள்ளார்கள். அது நம்முடைய சந்தர்ப்பம், நாம் சந்திக்கக்கூடிய அது எந்த குணமாக இருந்தாலும், எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை இடைமறித்து நம் நினைவுகளை புருவமத்தி கொண்டு சென்று உயிரோடு ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை மீண்டும் மீண்டும் நம் இரத்த நாளங்களிலே அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெரும்படியாக ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தையும் அதற்காகத்தான் கொடுத்துள்ளார்கள். இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான உணர்வுகளிலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இரண்டர கலக்க செய்யும் சந்தர்ப்பமாகத்தான் இந்த தியானத்தை, ஆத்ம சுத்தியை நாம் மீண்டும் மீண்டும் பயிற்சியாக அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்கின்றோம். அவ்வாறு மேற்கொள்ள எல்லா குணங்களிலும், எல்லா நினைவுகளிலும் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் அதற்குள் கருவுற்று ஜீவன் பெறச் செய்து குரு உணர்த்தியது போன்று வேப்ப மரத்தினுடைய சத்தும், ரோஜாப்பூனுடைய சத்தும், விசைச்செடியினுடைய சத்தும் சந்தர்ப்ப சத்தால் ஒன்றுக்குள் ஒன்று கலக்கப்பட்டு அது புதுவிதமான வித்தாக கருவேப்பிலையாக உருவாவது போன்று நமக்குள் இருக்கக்கூடிய பல கோடி உணர்வுகளிலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இணைக்கும் விதமாக தனுசு கோடியாக அதையெல்லாம் நாம் உயிரிடம் வேண்டி ஈஸ்வரா என்று துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவை உயிர் வழி எல்லா அணுக்களுக்கும் இணை சேர்த்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் நம் உயிரின் ஈர்ப்பில் ஒன்றி உயிரோடு ஒன்றிய உணர்வின் இயக்கமாக உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ அதை போன்று ஒளியான உயிர் அணுக்களாக நமக்குள் உருப்பெற செய்வதே இந்த உறுப்புகள் தியானத்தினுடைய முக்கியமான அம்சமாகும்.
ராமேஸ்வரத்தில் அதற்காகத்தான் அங்கே 27 கிணறுகளை காட்டி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி ஒரு இயக்கமாக இயக்கத்திற்கு உதவினாலும் அந்த உணவின் சத்துதான் தாவர இனங்களிலே உருப்பெற்று அதில் விளைந்தவர்களைத்தான் நாம் உணவாக உட்கொள்ளுகின்றோம். இப்படி நமக்குள் அந்த நட்சத்திரத்தினுடைய வேறுபாடுகளும் உணர்வின் எதிர்மறையாக நமக்குள் இயக்க சக்தியாக போர் முறையாக வராதபடி தடுக்க 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியை நுகர்ந்துதான் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ரிஷியும் அகஸ்தியனும் ஒளியின் சரீரமாக இன்று விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தகைய பகைமை இல்லாது, எத்தகைய எதிர்ப்பு இல்லாது, எத்தகைய எண்ணல் இல்லாது பகைமையற்ற உணர்வாக பெரிதொரு ஈர்ப்பிற்கு செல்லாதபடி அந்த 27 நட்சத்திரத்தினுடைய சக்தியுமே இந்த வியாழன் கோள் எப்படி 27 உபகோள்களை வைத்து அதை கலந்து இந்த பிரபஞ்சத்திற்கு அது குருவாக இருக்கின்றதோ, இதை போன்று நமக்குள்ளும் அந்த வேறுபாடு இல்லாத நிலையாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் ராமேஸ்வர ஸ்தலத்தின் மனிதன் அறிய வேண்டிய பொக்கிஷமும் அதுதான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் ஒன்றுக்கொன்று எதிர்மறை ஆகாதபடி அதை இணைந்து வாழச் செய்யும் சக்தியாக துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை இணை சேர்க்க வேண்டும். அதனால்தான் நமது குரு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெற ஆசைப்படுங்கள், அதை ஏங்கி பெறுங்கள். உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அதை பெரும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துங்கள். துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெற இச்சைப்பட்டு அதை தியானம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், தியானம் செய்கின்றேன் எனக்கு என்ன கிடைக்கின்றது, தியானத்தினால் என்ன பலன் என்று எண்ணாதபடி நம்முடைய தியானத்தினுடைய நோக்கமே நமக்கு சொந்தமான அந்த உயிரோடு ஒன்றி என்றுமே இன்னல் இல்லாது, என்றுமே வேதனை இல்லாது, ஏகாந்தமாக மகிழ்ந்து வாழும் அந்த நிலையை அடைவதற்குத்தான் என்பதை உணர்ந்து இந்த விண்ணிலே ஏகாந்தமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலமும் அடைந்த நிலையை நாமும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் அதை வளர்த்து அந்த நிலையை அடைய நாம் இந்த தியானத்தை மேற்கொள்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் எந்த அளவிற்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் சென்று துருவ நட்சத்திரத்தோடு மோதி அதை உயிர் வழி இழுத்து கவர்கின்றமோ அந்த அளவிற்கு அந்த சக்திகளை குரு அருளால் நாம் பெறுகின்றோம். நம்முடைய சுவாசம் மேல் நோக்கியதாக இருத்தல் வேண்டும். இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றைகள் உயிர் வழியாக நமக்குள் பாய்ந்து எந்த உறுப்பின் பாகம் நம் கண்ணின் நினைவை செலுத்தி அங்கே படர வேண்டும் என்று விரும்புகின்றமோ அங்கே இணைகின்றது. அந்த அணுக்கள் அனைத்தும் உற்சாகம் அடைகின்றது. துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை கவரக்கூடிய அணுக்களாக அந்த உறுப்பின் பாகம் உருவாகின்றது. குருநாதர் இதை உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது துருவ நட்சத்திரத்தோடு நாம் ஒட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்வார். துருவ
நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நாம் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு ஒட்ட வைக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் பலர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மனிதனுடைய சகஜ வாழ்க்கையிலே பெரும்பகுதியான எண்ணங்கள் உணர்வுகளை நாம் இந்த கண்கள் வழிதான் கவர்கின்றோம். ஞானகுரு உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் என்னுடைய கண்களுக்கு, என்னுடைய கண்ணின் நினைவாற்றலுக்கு
அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகளை, துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் சக்திகளை கவர்வதற்கும், அதையும் தாண்டி அகண்ட அண்டத்திற்கும் என் புலன் அறிவை செலுத்தும்படியாக அதை கவரும் ஆற்றலை குருநாதர் எனக்கு கொடுத்தார். அதன் வழிதான் எளிதில் அந்த சக்திகளை படிக்காதவனாக இருந்தாலும் நுகர முடிந்தது. அந்த ஆற்றல்களை எனக்குள் பெருக்க முடிந்தது. உண்மைகளை உணர முடிந்தது. ஆக மாமகரிஷி ஈஸ்வராய உதயவர் குருவிற்கு எவ்வாறு அந்த ஆற்றலை கொடுத்தார்களோ, அதை நம் குரு எவ்வாறு பெற்றார்களோ, அதை போன்று நாமும் நம் கண் புலன் அறிவுக்கு நம் குருவை போன்றே அந்த விண்ணுலகை எட்டி பிடிக்கும் அந்த சக்தியாக நம் கண்களும் அந்த ஆற்றல் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். ஏனென்றால் கண்களில் இருவிதமான சக்திகள் உண்டு. ஒன்று ருக்மணி, இன்னொன்று சத்தியபாமா. நம் கருமணி எதை உற்று நோக்குகின்றமோ அதை பதிவாக்குகின்றது. அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய காந்த புலன் எதை உற்று நோக்கி பதிவு செய்தமோ அந்த காந்தத்தினுடைய ஈர்ப்பால் அதை கவர்ந்து நமக்குள் உண்மையை உணர்த்தக்கூடியது. அவை எதை உற்று நோக்குகின்றமோ அது பதிவாகின்றது. இந்த விஞ்ஞானிகளும் இப்படித்தான் மிக மிக சக்தி வாய்ந்த கண்ணாடிகளாக கெமிக்கல் கலந்த நிலைகளை பூசி சோலார் என்ற சக்தியின் மூலமாக தொலைதூரத்தில் இருப்பதையும் கவரும்படி, அதை படமாக்கும்படி அதை இவர்கள் தரையிலிருந்தே அறிகின்றார்கள். இதை போன்று நம்முடைய கண்ணும் நம் கண் புலனறிவும் விண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த சக்திகளை ஞானகுரு உணர்ந்த, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் உணர்ந்த, அவர்கள் தங்களுக்குள் பெற்று வளர்த்த அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை நாமும் பதிவாக்கி நாமும் கவரும் ஆற்றல் பெறுவோம். அதனால்தான் உயிர் வழி சுவாசம் என்று சொல்வது. நம் 2 கண்கள் புறக்கண்களாக இருக்கின்றது. புறக்கண்ணின் நினைவை அகக்கண்ணாக, அதாவது புருவ மத்திக்கு கொண்டு வந்தார். இதைத்தான் அன்றைய காலத்திலே தவ யோகிகளும் ஞானிகளும் இமயமலையில் தவம் இருந்ததாக சொல்வார்கள். இமயமலை என்றால் 2 இமைகளுக்கு மையத்தில் இருக்கும் உயிரிலே அமர்ந்துதான், அதாவது புறக்கண்ணின் நினைவை அகக்கண்ணோடு ஒன்றும் பொழுது அது மிக மிக சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. ஞானக்கண் என்று சொல்வார்கள். கண்கள் வெளி மூடி இருந்தாலும் உயிர் வழி நாம் நினைவுகளை செலுத்தப்படும் பொழுது நம்முடைய நினைவுகளை எங்கே செலுத்துகின்றமோ அந்த எல்லையை அது அடைகின்றது. மகாபாரதத்திலே அர்ஜுனன் காண்டீபத்தை எடுத்தாலே அதனுடைய ஒளி அண்ட சராசரம் எங்கும் பாயும் என்று சொல்வார்கள்.
அதனுடைய உள்ளர்த்தமே நம்முடைய கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றை செய்து ஞானிகள் மகரிஷிகள் காட்டிய வழியில் நாம் நினைவை செலுத்தினால் அகண்ட அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்திகளையும் நாம் நுகர முடியும், எடுக்க முடியும். அந்த எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகளை நாமும் பெற முடியும் என்பதுதான் அவருடைய உள்பொருள். ஏனென்றால் அப்படித்தான் அகஸ்தியரும் விண்ணினுடைய ஆற்றலை அறிந்தார். அவரை பின்பற்றி சென்ற ஏனைய ரிஷிகளும் யாரும் தெரிந்து எடுக்கவில்லை. அவருடைய சந்தர்ப்பம் வாழ்க்கையில எதிர்மறையான இன்னல்கள் எல்லை கடந்து செல்லும் பொழுது அதிலிருந்து மீண்டிட வேண்டும் என்று அவருடைய நினைவாற்றல் சந்தர்ப்பத்தில் விண்ணை நோக்கி செல்லப்படும் பொழுது அந்த ஆற்றல்கள் அவர்களுக்குள் பெறுகின்றது. அகஸ்தியரும் தம்முடைய 5வது வயதில் தாய் தந்தையர் உடலை விட்டு பிரிந்த நிலையில் அவருடைய ஏக்கம் சூரியனே உற்று பார்த்து அன்னை தந்தையனுடைய அரவணைப்பு, அந்த அருள் எனக்கு வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணும் பொழுதுதான் அந்த தாய் தந்தையருடைய உணர்வுகள் அவருக்குள் மிக மிக சக்தி வாய்ந்ததாக மாறி அகண்ட அண்டத்தையும் அறியும் ஆற்றலை அவர் பெற்றார். அதை போன்று நாமும் நம்முடைய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் சந்திக்கும் இக்கட்டான இன்னலான துன்பமான நேரங்களில் இதுபோன்று நம் நினைவுகளை, கண்ணின் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தினோம் என்றால் அந்த பேராற்றல்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அப்பொழுது உருவாகும். அதற்குத்தான் பயிற்சியாக கண்களில் உள்ள கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை பெரும்படி நமது குருநாதர் இதை பயிற்சி தியானமாக கொடுத்துள்ளார்கள். நம் ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் அதனால்தான் கண்ணின் நினைவை அந்த நேரத்திலே புருவ மத்திக்கு கொண்டு வர வேண்டும் என்று குருநாதர் சொல்லுகின்றார். நாம் மூக்கு வழி ஆன்மாவிலிருந்து சுவாசிப்பதை நிறுத்திவிட்டு உயிர் வழியாக விண்ணிலிருந்து எந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமது குருநாதர் ஆழமாக நமக்குள் பதிவு செய்திருக்கின்றார்களோ அந்த ஆற்றலை எளிதில் கவர்வதற்கு, அதை பெறுவதற்கு, அதை நமக்குள் சுவாசித்து அந்த நேரத்தில் பெறுவதற்குத்தான் இந்த பயிற்சி. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து இந்த நரம்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் முழுவதும் வளர்ந்து அதிலுள்ள குருத்தெலும்பு முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி வளர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் வளர்ந்து ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியால்
எங்கள் வாழ்க்கையில் எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், பாவ வினைகள், சாப வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்றிட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது குரு அவர்கள் இந்த கூட்டு தியானங்களை அமைத்திருப்பதன் முக்கியமான காரணமே விண்ணினுடைய ஆற்றலை மகரிஷிகள் தங்களுக்குள் விளைவித்த பேராற்றல்களை, அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல்களை சாதாரண மனிதனுடைய ஆசாபாசங்கள் கொண்ட எண்ணத்தினால் அதன் அருகே செல்ல முடியாது, அதை நுகரவும் முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த அந்த உணர்வுகளை, அந்த ஆற்றல்களை கூட்டமைப்பாக எல்லோரும் அதை ஏங்கி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எல்லோருடைய நினைவும் உணர்வும் வலுகொண்டதாக நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி பெற வேண்டும் என்று ஏகோபித்து எண்ணும் பொழுது
அந்த துருவ நட்சத்திரத்தையும் மகரிஷியில் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளையும் நாம் நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய உயிரிலே அதை கவர்ந்து இழுத்து நமக்குள் சேமிக்கக்கூடிய அந்த தகுதியை நாம் பெறுகின்றோம். அந்த தகுதியை அப்படித்தான் வளர்த்துக் கொள்ள முடியும். எல்லோருக்குமே அந்த பாக்கியம் அது கிடைக்க செய்வதற்குத்தான் இந்த கூட்டு தியானங்களையே அமைத்துள்ளோம் என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் இந்த கூட்டு தியானத்தையும் நாம் இதில் கலந்து கொண்டாலும் நாமும் இதை வழி நடத்த வேண்டும். என்றால் வழி நடத்தும் பொழுது அந்த எல்லோருடைய ஆற்றலும் அந்த வழி நடத்தக்கூடியவருக்கு எளிதிலே கிடைக்கின்றது. ஆக ஒருவரே இந்த தியானத்தை வழி நடத்த வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் எல்லோருமே அதை எடுக்க பழக வேண்டும், வழி நடத்த பழக வேண்டும். அதை கவர நுகர தங்களுக்குள் அந்த பேராற்றல்களை அதன் மூலம் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று குரு சொல்லுகின்றார். ஆகவே கூட்டு தியானங்களில் நாம் கலந்து கூட்டு தியானத்தை வழிநடத்தி இந்த உயர்ந்த சக்திகளை பெறக்கூடிய தகுதிகளை வளர்த்துக் கொள்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தைய இரத்த நாளங்களிலே கலந்து அவள் உடல் முழுவதும் படர்ந்து அவள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என் கணவர் இரத்த நாளங்களிலே கலந்து அவர் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என் மனைவியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என் மனைவி இரத்த நாளங்களிலே கலந்து மனைவி உடல் முழுவதும் படர்ந்து மனைவி உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அந்த சக்தியை நாம் கிடைக்கச் செய்வோம். உயிரான ஈசனிடம் வேண்டி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அவர்கள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் அருள் சக்தி பெற்று அருஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து அகஸ்தியனை போன்று உலகுக்கு எடுத்துக்காட்டாக உலகை காத்திடும் உத்தம ஞானிகளாக மெய்ஞானிகளாக வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த உணவின் ஒளிகள் செவிகளிலே படும் பொழுது இந்த உணர்ச்சிகள் உந்தப்படுகின்றது, கண்ணிற்கு நினைவு வருகின்றது. அந்த கண்ணின் நினைவாற்றல் கொண்டு எத்தனை பேர் தியானத்தில் அமர்ந்திருக்குமோ எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைவாற்றலை செலுத்தப்படும் பொழுது அந்த மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகள் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் சந்தர்ப்பம் உருவாகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து, அனைவரது உடல்களிலும் படர்ந்து, அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் பெற்று, அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் அந்த அருள் சக்தி பெற்று எங்கள் வாழ்க்கையில் எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று நாங்கள் அனைவரும் அருள் ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலே பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் அந்த அருள் ஞானம் பெற்று அருள் வழி வாழ்ந்து மெய்ப்பொருள் காணும் திறன் பெற்று உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று தங்கத்தை போன்று மனம் மங்காத அருள் சக்தி பெற்று வைரத்தை போன்று எங்கள் சொல்லிலே ஜொலிப்பும் வாழ்க்கையிலே ஜொலிப்பும் பெற்று மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் மகிழ்ந்து வாழ்கிற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து இந்த இல்லத்தில் குடியிருப்போர் அனைவரும், இந்த இல்லத்திற்கு வருகை புரிவோர் அனைவரும், இந்த இல்லத்தை நினைப்போர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தி பெற்று மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் படர்ந்து அங்கு தொழில் செய்வோர் அனைவரும், அங்கே பணிபுரிவோர் அனைவரும், அதன் வாடிக்கையாளர்கள் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற்று
அங்கே உற்பத்தியாகும் பொருள்கள் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துவோர் அனைவரும், அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அனைவரும் அருள் வாழ்க்கை வாழ்ந்து உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தி பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் வேலை பார்க்கும் இடங்களில் எந்த பொருள் உற்பத்தியானாலும் அதிலே துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி படர வேண்டும் என்று நம் கண்களால் உற்று பார்த்து அந்த அருள் சக்திகளை பதிவு செய்தோம் என்றால், என்னால் இது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் குரு. அந்த பொருளிலே மேக்னட் காந்த சக்தி கொண்டு நம் குரு காட்டிய வழி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொளியை இழுத்து கவர்ந்து அந்த பொருளிலே படர வேண்டும் என்று நம் கண் பார்வை செலுத்தப்படும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் அதற்குள் இணைந்து கொள்கின்றது. அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துவோருக்குள் நாம் தெரியாமலே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அவர்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகின்றது. அவர் நம்முடைய பொருள் எங்கெல்லாம் செல்லுகின்றதோ அங்கெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் வளர்கின்றது, பரவுகின்றது. இங்கே உற்பத்தியாகும் பொருள்கள் உலக நாடுகளுக்கு சென்றாலும் அங்கேயும் இந்த உணர்வுகள் பரவ ஏதுவாகின்றது. ஆக உலக மக்கள் அனைவருக்கும் இந்த சக்தியை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. நாம் வேலை செய்யும் இடங்களிலே சங்கடப்பட்டோ வேதனைப்பட்டோ அல்லது தொழிலில் நஷ்டம், உற்பத்தி குறைவாக இருக்கின்றது, செலவு அதிகமாக இருக்கின்றது என்று சங்கட உணர்வையோ மற்ற நினைவலைகளையோ அந்த பொருளிலே பாய்ச்சாதபடி நமது குரு காட்டிய அந்த அருள் வழியிலே செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். ஆக நாம் எண்ணி எடுத்து அதிலே பாய்ச்சக்கூடிய உணர்வுகள் தெய்வ சக்தியாக நின்று நம்மையும் காக்கும். அது எங்கே செல்லுகின்றதோ அவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாக, உயர்த்தக்கூடிய சக்தியாக, அந்த தெய்வ சக்தியாக, எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அது அமையும். இப்பொழுது நம் நினைவுகளை சப்தரிஷி மண்டலங்களின்பால் செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை நமக்குள் வலுவாக்கிக் கொண்டு நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற வீராத்மாக்களையும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள், நண்பர்கள், இந்த உலக மக்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே கலந்து அங்கே உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஏகோபித்த நிலையில் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஒவ்வொரு உயிராத்மாவுடைய முகப்பிலே அந்த உயிரான ஈசனிடத்தில் சப்தரிஷி மண்டல உணர்வுகள் அந்த முகப்பிலே இணைந்து எல்லா உயிரான்மாக்களும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று உந்தி நாம் செலுத்துவோம். ஆனால் நாம் கூட்டமைப்பாக இவ்வாறு செலுத்தப்படும் பொழுது அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் ஒவ்வொரு உயிரான்மாவுடைய முகப்பிலே இணைகின்றது. நாம் இதுபோன்று அனுதினமும் இந்த கூட்டு தியானத்தின் வலு மூலமாக அடிக்கடி செயல்படுத்தும் பொழுது அந்த ஆன்மாக்கள் சிறுக சிறுக இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை அதை விட்டு மேல் நோக்கி செல்லத் தொடங்குகின்றது. இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்த பின் எந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் இந்த பிரபஞ்சத்திலே பரவி வருகின்றதோ நாம் குரு வழியில் அந்த உயிரான்மாவினுடைய முகப்பிலை இணைத்த சப்தரிஷி மண்டல உணரும் சப்தரிஷி மண்டல ஒளிக்கற்றைகள் வந்து கொண்டிருப்பதும் இணையப்படும் பொழுது அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அலைகளே அந்த உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்திற்கு அழைத்து சென்றுவிடும். உடலை விட்டு பிரிந்த உயிரான்மாக்களுக்கு எடை கிடையாது. நாம் இங்கே சுவாச நிலையோடு நம்முடைய எண்ணத்தின் வலு கொண்டு அவர்களை நினைவு கொண்டு வந்து அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு செலுத்த வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அவருடைய உணர்வுகள் நமக்குள் இருப்பதால் இந்த விஞ்ஞானிகள் எப்படி ராக்கெட்டினுடைய முகப்பில் எந்த கோளுக்கு அது செல்ல வேண்டும் என்று அதை பதிவு செய்து உந்து விசை கொண்டு அனுப்புகின்றார்களோ அதை போன்று நாம் குரு வழியில் சப்தரிஷி மண்டல உணர்வினை உடலை விட்டு பிரிந்து அந்த நம்முடைய குலங்களின் தெய்வங்களான அந்த அனைத்து உயிரான்மாக்களுடைய முகப்பில் அது இணைக்கப்படும் பொழுது அவர்கள் விண் செல்ல ஏதுவாகின்றது. ஒரு 2 நிமிடம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நாம் உந்தி செலுத்துவோம்.
விண்ணிலே வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்த ரிஷிகளாக மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் முன்னோர் மூதாதையருடைய நல்லாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அவர் இருவருடைய அருளாலும் எல்லா மகரிஷிகளுடைய அருள் சக்தி உலகமெங்கும் படர வேண்டும். உலகத் தலைவர்கள் அனைவரது உடல்களிலும் எல்லா மகரிஷிகளுடைய அருள் சக்தி படர்ந்து அந்த உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் மனித நேயமும் மனித பண்புகளும் தெய்வீக பண்புகளும் பெருகி அந்த துருவ மகரிஷியினுடைய அருள் சக்தி அவர் உடல்களிலே படர்ந்து அன்று வாழ்ந்த அகஸ்தியனும் அவர் மனைவியும் எவ்வாறு பேரன்பு கொண்டு வாழ்ந்து வளர்ந்தார்களோ மகிழ்ந்து வாழ்ந்தார்களோ அதை போன்று இந்த உலகத் தலைவர்கள் அனைவருமே நாட்டு மக்களை அதே பேரன்பு கொண்டு அருள் வழியில் அரவணைத்து வாழச் செய்யும் அந்த சகோதர உணர்வுகள் வளர்ந்து நம்முடைய நாட்டின் எல்லையில் ஒருவருக்கொருவர் தீவிரவாத நிலைகள் கொண்டு அந்த அழித்திடும் நிலைகள் அதையெல்லாம் அகன்று பகைமைகள் அகன்று அன்று வாழ்ந்த ரிஷிகளும் ஞானிகளும் எவ்வாறு மகிழ்ந்து உறவாடி ஒருவரை ஒருவர் உயர்ந்த நிலைகள் பெறச் செய்தார்களோ அதுபோன்று உலகத் தலைவர்களும் சரி, இந்த உலகில் வாழும் மக்களும் சரி, அவர்களை வழி நடத்தி கொண்டிருப்போரும் சரி, அந்த மகரிஷிகளுடைய அருள் சக்தியால் உலக மக்களை அமைதி பெறச் செய்யக்கூடிய அந்த அருள் சக்தி படர வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் தியானிப்போம். நம்முடைய மூச்சலைகளை அந்த எல்லை பகுதிகளிலே ஒன்றி வாழச் செய்யும், மகிழ்ந்து வாழச் செய்யும் மகரிஷி உணர்வுகளை நாம் படரச் செய்வோம். உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், அந்த உயர்ந்த ஞானம் பெற வேண்டும் என்று நம்முடைய மூச்சலைகளை பரவச் செய்வோம். இதை ஏன் நான் செய்ய வேண்டும் என்றால், அங்கே ஒருவர் கொல்லப்படுகின்றார், ஒருவர் கொல்லுகின்றார். ஆக அரக்கத்தனமான உணர்வுகளும் படர்கின்றது, துன்பப்பட்டு வேதனையால் துடிக்கக்கூடிய உணர்வுகளும் படர்கின்றது. ஆக வேதனையான உணர்வுகளும் நமக்குள் கவர நேரும். வெறிகொண்டு தாக்கக்கூடிய அந்த தீவிரவாதியை நினைக்கும் பொழுது நமக்குள்ளும் ஆத்திரமும் அவரை அழித்தால் என்ன என்று அவருடைய உணர்வுகளும் படரும். ஆக இது இரண்டுமே நமக்கு ஆகாத உண்டு. அதனால்தான் குரு அவர்கள் அந்த மனித நேயம் என்ற தலைப்பிலேயே உபதேசமே செய்துள்ளார்கள். ஆக அந்த உயர்ந்த பண்பு இந்த நாட்டு மக்கள் பெற வேண்டும், உலகத் தலைவர்கள் பெற வேண்டும், அனைவரும் பேரன்பு கொண்டு வாழ வேண்டும், மக்களை அரவணைத்து காத்திடும் அருள்சக்தி பெற வேண்டும் என்று இதைத்தான் நாம் தியானம் செய்ய வேண்டும், இதைத்தான் பாய்ச்ச வேண்டும். இல்லை என்றால் டிவியிலோ பத்திரிகையிலோ நாம் இதை தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை படித்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் தீய வினைகளாக
அங்கு உடல் நசிவதோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசக்கூடிய நிலைகள், ஆத்திரமூட்டும் நிலைகளோ அல்லது ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் என்றால் நம்மை அறியாமலே அச்சப்படும் உணர்வுகளும், இதுபோன்று எத்தனையோ நினைவுகள், உணர்வுகள் அன்றாடம் நாம் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோன்ற நிலைகள்லாம் நமக்குள் வராதபடி நாளை நடப்பது மகரிஷிகள் காட்டிய வழியிலே நல்லதாக இருக்க வேண்டும். அனைவரும் மகரிஷிகள் அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும், நல்ல சிந்தனைகள் வர வேண்டும், பேரன்பு வளர வேண்டும் என்று இதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும். இந்த உணர்வுகளை மட்டும்தான் நாம் வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நாட்டை பற்றி குரு உபதேசம் செய்யும் பொழுது நம் நாடு ரிஷிகளால் இந்த அளவும் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரிஷிகள் வளர்ந்த நாடு. ஆகையினால் நமக்கு எந்த அச்சமும் தேவையில்லை. அதே சமயத்தில் பகைமையும் நாம் வளர்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு உயிராத்மாவும் மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வலைகளை நாம் வளர்த்து அதை பாய்ச்சினாலே போதுமானது. நம்முடைய நினைவுகளை வானமண்டலத்தில் செலுத்தி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும், துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் வான் மண்டலம் முழுவதும் படர்ந்து கருமேகங்கள் ஒன்று கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகஸ்தியன் உணர்வுகள் தான் இந்த உலகை பேரழிவிலிருந்து மீட்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் பெருக்குவோம், எல்லோரையும் பெறச் செய்வோம். தென்னாட்டிலே உருவான அந்த அகஸ்தியமா மகரிஷியினுடைய அருள் சக்தி உலக மக்கள் அனைவரும் பெற நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவும் அகஸ்தியராக மாற வேண்டும். உலகை காத்திடும் அரும்பெரும் உத்தம ஞானிகளாக, மெய்ஞானிகளாக, மகரிஷிகளாக வாழ வேண்டும், வளர்ந்திட வேண்டும். மக்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்ற நிலையில் சகோதர உணர்வுடன் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதிக்கக்கூடிய பண்புகள் வளர்ந்து, உடலை ஆலயமாக மதிக்கும் பண்புகள் வளர்ந்து, மனித நேயம் வளர்ந்து, தெய்வீக பண்பு வளர்ந்து, தெய்வீக குணங்கள் பெருகி இந்த காற்று மண்டலத்திலே பரவியுள்ள தீவிரவாத நச்சுத்தன்மையான உணர்வுகள் அனைத்தும் அகன்று உலக மக்கள் அனைவரும் பேரன்பு கொண்ட மக்களாக மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமது குரு காட்டிய வழியிலே அந்த அருள் சக்திகளை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். நம்முடைய சொல்லும் செயலும் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்யக்கூடிய சக்தியாக நாம் படரச் செய்வோம். அந்த உலகை காத்திடும் மெய்ஞானிகளில் நாமும் ஒருவராக இருப்போம். அனைவரும் அந்த நிலை பெற நாம் எல்லா மகரிஷிகளையும் வேண்டுவோம். நம் குருநாதரை வேண்டி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை வேண்டி ஒவ்வொரு நாளும் நாம் தியானம் இருப்போம், தவம் இருப்போம். இந்த தியானத்தை உயிரான ஈசனை வேண்டி அந்த அருள் சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உணரின் ஒளியை எழுப்பி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஓம்
குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. தியானத்தை நிறைவு செய்வோம். வணக்கம்.